அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் கொஞ்சம் ஓரமாக உட்கார வைங்க, சிந்தனை மாறிட்டே இருக்கு. சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நபிகளார் வாழ்வு தரும் உன்னதமான படிப்பினைகள் என்கின்ற தொடர் தலைப்பின் 7ஆம் பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கியிருந்த சிறப்பான 5 தனிச்சிறப்புகளை நினைவுபடுத்தி அதன் மூலம் பெற வேண்டிய பாடங்களை எடுத்து கூறினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய சிறப்புகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நபிமார்களுக்கு இறைவன் வழங்கி இருந்த சிறப்புகளாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்திற்குமே அல்லாஹ்விடத்திலே ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி நபிமார்களை மதிக்கிறோம் என்கின்ற பெயரிலே நாமும் நமது செயல்பாடுகளை, சொற்களை அமைத்து விடக்கூடாது. அந்த எல்லையை தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் நபிமார்களை தன் பக்கத்திலே நெருக்கி வைத்துக் கொள்ள மாட்டார். நபிமார்கள் என்பவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. மனித சமுதாயத்தில் நபிமார்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. ஆனால் இறைவன் அவர்களுக்கு தனிச்சிறப்பை கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒரேடியாக தன்னின் பக்கம் நெருக்கி வைத்து கொள்ள மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையோடு தான் என்ன செய்வான்னா நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நடத்துவான். இதை நாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி அல்லாஹுவுக்கு பிடிக்காத, அல்லாஹுக்கு கோபம் ஊட்டக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியை, நாம் அறிந்த செய்தி தான் அது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு சொன்னால் முதல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது இணை வைத்தல். 2வது இடத்துல என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாத செயல்களை இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் நன்மை என்ற பெயரால் நடைமுறைப்படுத்தக்கூடாது. எப்படி இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப கோபமூட்ட காரியமாக இருக்கிறதோ, அதே மாதிரி தான் இந்த பிதத்தான காரியங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இது கூட அல்லாஹ்வுக்கு அந்த 2வது தரத்தில் ரொம்ப ரொம்ப கோபமூட்டக்கூடியது. திருமறை குர்ஆனில் கூட நீங்கள் பார்க்கலாம், 49வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அத்து அல்லிமோன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். எப்படி நீங்கள் நடக்கணும், நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். உங்களை படைத்த எனக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உத்தரவு போடுற மாதிரி நீங்களாகவே புதிய புதிய சட்டங்களை உருவாக்கி கொண்டு பிதத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் என்னவெல்லாம் இருக்குதோ எல்லா விதமான ஞானமும் அல்லாஹ்விட்ட தான் இருக்கிறது. அதே மாதிரி வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ இது எல்லா ஞானமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தான் என்ன செய்வான், நீங்கள் இப்படி நடங்க அப்படி சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் தான் சொல்லணும். இதை நீங்கள் செஞ்சால் நன்மைன்னு சொல்லி யார் சொல்லணும், அல்லாஹ் தான் சொல்லணும். இதை நீங்கள் செய்தால் தீமை என்று யார் சொல்லணும்னா அல்லாஹ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த அதிகாரம் அல்லாஹ் தன்னுடைய கையில் என்ன செய்திருக்கிறான், இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொன்மொழி என்ன, ஃபஇன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ்,
பேச்சிலேயே சிறந்த பேச்சு எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதம் தான். ஒரு அறிஞரனுடைய பேச்சை விட, எழுத்தாளர்களுடைய பேச்சை விட, சிந்தனையாளர்களுடைய பேச்சை விட, ஏன் நபிமார்களுடைய பேச்சை விட அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் இந்த திருமறை குர்ஆன் என்பது. அப்போ இந்த திருமறை குர்ஆன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேச்சிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த பேச்சு. அதே மாதிரி ஹைருல் ஹதியு ஹதியின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் ரொம்ப சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழி. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லயே ரொம்ப கெட்ட காரியம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் புதிதாக நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே கெட்ட காரியம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வ குல்லு பிதஅத்தின் லலாலா, அந்த கெட்ட காரியம்னா என்ன? கெட்ட காரியம்னா நூதனமான காரியம். மார்க்கம் என்ற பெயரில் நூதனமாக உருவாக்குறாங்கல்ல, நூதனமாக உருவாக்குறதுன்னா என்ன? நாம இன்னைக்கு ஒரு காரியம் செய்யறோம், இது இஸ்லாம் கற்றுத்தந்த காரியமாக இருக்குமே, ஆனால் இது வந்து 2000 ஆரம்பிச்சிருக்கோம். மார்க்கங்கிற பேரில் ஒரு காரியத்தை நம்ம பண்றோம்னு வைங்களேன், இது இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு காரியமாக இருக்குமே, ஆனால் இது 1990 தான் இதை செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இது வந்து 2000 வருஷத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது மார்க்கம் கற்றுத்தரலையே. மார்க்கங்கிறது 1500 வருஷமாவில் இருக்கிறது. அப்ப நாம எதை செய்யறோமோ அந்த காரியம் எல்லாமே எங்க இருக்கணும்னு கேட்டா அந்த வருஷத்துல இருக்கணும். சஹாபாக்கள் அதை தெரிஞ்சிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்றுக் கொடுத்திருக்கணும். இது ஒரு சாதாரணமான நாலேஜ் தான். இதுக்கு பெரிய ஆராய்ச்சியோ, இதுக்கு போய் நம்ம இந்த அரபு கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கி அஜர்தானா தான் இது நம்மளுக்கு புரியுங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமான விஷயம் தானே. மார்க்கம் என்ற பெயரால் நம்ம ஒன்று செய்யறோம், அது வந்து என்ன இல்லை, அதுக்கு சங்கிலி தொடரே இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து வழிகேடு தானே. அதுதான் நூதனமான காரியங்கிறார், புதிய காரியம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. சரி, அந்த புதிய காரியத்தை செய்தால் என்ன விளைவு ஏற்படும்? குல்லு பிதஅத்துன் லலாலா, நீங்க எந்த புதிய காரியம் பண்ணாலும் சரிதான். புதிய காரியத்திற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பார்வை என்னன்னா அது எல்லாமே வழிகேடு தான். நீங்க அதுக்கு என்ன வேணாலும் நீங்க கலர் பூசிங்க, எல்லாமே என்னதான் வழிகேடு தான். குல்லு லலாலத்தின் பின்னார், வழிகேடு எல்லாமே அதனுடைய ரிசல்ட் என்ன? நரகத்துல தான் குணங்களை இழுத்துட்டு போகும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன செய்தார்களோ, என்ன அங்கீகரித்தார்களோ, இதுதானே இஸ்லாம்ங்கிறது. அப்ப இது அல்லாத நம்ம ஒரு காரியத்தை பண்ணோன்னு வைங்களா, அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோபம் வராது. ஏன்னா நான் தான் உன்னை படைச்சிருக்கிறேன். இதை வந்து அல்லாஹ் வந்து வாழ்வியல் நெறியாக திருமறை குர்ஆனை வழங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு காரியம் பண்றீங்க, நீங்க செய்யக்கூடிய காரியம் திருவிதாங்கோட்டில் செய்யக்கூடிய காரியம் கோட்டாரில் இல்லை. கோட்டார்லையும் முஸ்லீம் தான், திருவிதாங்கோட்டிலையும் முஸ்லீம் தான். இந்த முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம் கோட்டாரில் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்யக்கூடிய காரியம் மதுரையில் இல்லை, மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை. எல்லாம் மார்க்கங்கிற பேரில் இது எப்படி மார்க்கமாகும்? அப்போ இதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான்னா கடுமையான முறையில் கண்டிக்கிறான். அந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ரொம்ப கோபப்படுகிறான். காரணம் என்னன்னா இந்த அடிப்படை தான். என்ன அடிப்படை? பிதஅத் என்பது அல்லாஹ்வுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த ஒரு சாரத்தை கூட என்ன செய்யலைன்னா முஸ்லிம்கள் விளங்கவே இல்லை. இது ஒரு அடிப்படையான விஷயம் தான். இது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, அடிப்படையான விஷயம் தானே. இன்னைக்கு பிதஅத்னா என்னன்னு முஸ்லிம்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? பிதஅத்தினுடைய அளவுகோல் என்னன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்களா? பிதஅத்தினுடைய அளவுகோல்களை இவர்கள் விளங்கி வைத்திருந்தால் சுன்னத்தான காரியத்தை செய்யும் போது அதை கிண்டல் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது? மாற்றார்கள் முஸ்லீம்களை கிண்டல் பண்ணான்னு அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவன் வந்து இஸ்லாத்தை படிக்கல. ஒரு முஸ்லீம் கிண்டல் பண்ணலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நம்ம கிண்டல் பண்ணலாமா? ஆனால் நம்மளை அறியாமல் நம்ம கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பெருசாக வேணா இப்போ நம்ம வந்து இப்போ 8 ரக்காத்து நம்ம தொழுகிறோம். ரமதான் மாதத்தில் வந்து 8 ரக்காத்து நம்ம தொழுகிறோம், 20 தொழுக வேணாங்கிறோம். அப்போ ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா 20ங்கிறது வந்து பிதத்தான காரியம். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அவங்க தொழுது கிடையாது. இது 20 ரக்காத்துங்கிறத தராவிங்கிற பேர் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை.
20 ரக்காத்து கூடுமா கூடாதாங்கிற தலைப்பு அது ஒன்று. நீங்கள் குரான் மொழிபெயர்ப்பு உங்கள் கையில் தான் இருக்கு, மொபைல்லே இருக்குல்ல, அதில் சர்ச்சு பகுதின்னு ஒன்று இருக்குமில்ல, அதில் தராவி அப்படின்னு ஒன்று அடித்து பாருங்கள். குரானில் எங்கேயாவது தராவின்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி அந்த சொல்லே கிடையாது, பேரே இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளில் தராவீஹ்னு நீங்கள் போட்டு பாருங்கள். தராவீஹ்னு இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா தலைப்பில் போட்டிருப்பாங்க, ஹதீஸில் இருக்காது. ஹதீஸுங்கிறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. தராவீன்னு சொன்னாவே ஓய்வு எடுக்கிறதுன்னு அர்த்தம். தராவீக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா 20 ரக்காத் தொழ வேண்டியது இருக்குது. இமாம் ஒரு 4 ரக்காத் தொழுது போட்டு என்ன செய்வார்னா சும்மா உட்காந்துருப்பார். அதுக்கு இடையில இந்த திக்ரு ஓதுறாங்கல்ல, அது ரெஸ்ட்டுக்காக வேண்டி விடுறது தான். 4 ரக்காத்துக்கு இடையில 2 ரக்காத்துக்கு இடையில எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் திக்ரு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ரெஸ்ட் விடுறாங்க. அதனால தான் அந்த தொழுகைக்கு பேர் ரெஸ்ட்டுன்னே பேர் வச்சிருக்கிறாங்க. தராவீஹ்னா என்னது? தராவீங்கிற வார்த்தைக்கு ரெஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். இப்போ ரெஸ்ட்டுங்கிற பேரில் திருமறை குரானில் அப்படி ஏதாவது ஒரு தொழுகை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஹதீஸில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இப்போ நாம் இதை சொல்லக்கூடிய நேரத்தில் என்னன்னா, இதை வந்து கிண்டல் தான் பண்ணுறான். 8 ரக்காத்து இப்போ ஒருத்தன் தொழுகிறான்னு வைங்களேன். இப்போ எனக்கு வந்து 8 தொழுகிறது தான் பிடிக்குங்கிறனால நான் தொழுதுட்டு இருக்கிறேன். நான் விளங்குறேன் இந்த ஹதீஸில் இப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, அதனால் நான் செய்கிறேன்னு சொன்னால், அப்போ சரி நீங்கள் வந்து அதை வந்து ஹதீஸ் நீங்கள் விளங்கியிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் செய்யுங்கன்னு விட்டுறணும். ஆனால் என்ன, 8 தொழுகக்கூடியால் வந்து ஒரு மாதிரியாக வித்தியாசமாக பார்க்குறது, என்னமோ இஸ்லாத்தையே நம்ம குழப்பிட்டு இருக்கிற மாதிரியும், நாம் என்னமோ நான் மறுமை நாளில் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு இதை செய்கிற மாதிரி. அவங்களுடைய நினைப்பு என்ன, நரகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி தான் நம்ம 8 ரக்காத் தொழுகிறோம், இந்த நினைப்பில் தான் நம்ம இருக்கிறாங்க. அப்போ எல்லா விதமாக பெருசாக வேணாம். இன்னைக்கு என்னது, இன்னைக்கு என்ன நாள்? 27. முஸ்லீம்களுக்கு இது ஒன்று தான் தெரியும். ஒன்று ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள். இதை விட்டுட்டு போனீங்கன்னா இந்த 27 தான் தெரியும். இப்போ 27ல் இப்போ நாமளும் தானே இப்போ 27 தான் நம்மளும் உட்காந்துருக்குறோம். நாம் எப்படி நேற்று உட்காந்தோமோ, முந்தா நேற்று உட்காந்தோமோ, நாளைக்கு உட்கார போகிறோமோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு உட்காந்துருக்குறோம். நாம் ஒரே பார்வையில் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த 27ல் நீங்கள் தேடவே கூடாதுன்னு சொன்னால் தான் குற்றமாக பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த லாஸ்ட் 10 நாள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு நாளில் இருக்கும், அவ்வளோதான். அது 27ல் தான் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது உறுதியாக்கப்பட்ட ஆதாரம் அப்படி ஏதாவது இருக்குதா? 27லும் தேடுங்கள், அவ்வளோதான். நீங்கள் 25ஆம் தேதி அந்த ஆள்கிட்ட போங்க. இப்படி ஒரு ஆள் சொல்கிறார் உங்கள்கிட்ட, போய் நீங்கள் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வாங்க. அல்லது 26லையும் போங்க, 27லையும் போங்க, 28, 29லையும் போங்கன்னு சொல்லி ஒரு 5 நாள் குறிப்பிட்ட என்ன செய்கிறாரு, நீங்கள் போய் அவர்கிட்ட 10,000 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னு வந்து ஒரு ஆள் சொல்கிறார். அது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? அவர் 5 தேதி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து இல்லை நான் 28ஆம் தேதி போய் வாங்கிட்டு வர்றேன்னா, வாங்கிட்டு வர்றதுக்கு அவர் 5 நாளை சொன்னார்ல. அப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த 5 நாளும் போனோம். அந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாளில் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். ஏன்னா 5 நாள் இவர் சொல்லியிருக்கிறார்ல, இதுதானே சாதாரணமான விஷயம். அதே மாதிரி தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் இந்த ஒற்றைப்படை இரவு சொன்னாங்கல்ல, 5 நாள்னு சொன்னாங்கல்ல, எல்லாத்துலேயுமே தேடணும் இல்லை. இப்போ இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஏன் சீரியல் லைட் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் நேற்று ஏன் போடலை, முந்தா நேற்று ஏன் போடலை? மற்ற நாளில் சீரியல் லைட்டு நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு போட்டிருக்கிற காரணம் என்ன? அது ஒரு ரீசனை சொல்லுங்கள், என்ன காரணம் அதுக்கு? அழகுக்கு போடுறோன்னா ஏன் இந்த அழகு நாளைக்கு போடக்கூடாதா? ஏன் ரம்ஜான் ஆரம்பிக்கிற முன்னாடியே போடக்கூடாதாங்கிற இது. நீங்கள் 27க்கு மட்டும் லைட் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? வரக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எல்லா பக்கமுமே அந்த சீரியல் லைட் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அவங்க இது 27 தான். அப்போ இவர்கள் வந்து மார்க்கத்தை முறையாக சொல்லாத காரணத்தினால மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ இளைஞர்கள்லாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்கன்னா எல்லாமே சிந்தனைவாதிகள் தான். இறை தூதர்கள் மேலே அவங்களுக்கு மதிப்பில்லாமையாக இருக்குது. ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு நீங்கள் புரிய வச்சீங்கன்னா இளைய சமுதாயத்தவர்கள் செய்வாங்க. ஆனால் நீங்கள் 27ன்னு சொல்லி என்ன செய்த ஒரு குறிப்பிட்ட நாளை போட்டு கொடுத்த காரணத்தினால எல்லாமே அன்னைக்கு வந்து உழுவுறாங்க. இன்னையோட முடிஞ்சது அவங்களுடைய ரம்ஜான் என்னது, இன்னும் அவ்வளோதான். இன்னும் பெருநாளுக்கு உண்டான முயற்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பிதஅத்துன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியமாக எப்படி இருக்கிறதோ சிறுக்கு என்பது, அதே மாதிரி தான் இதுவும் பிதஅத்தான காரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்ல வர்றோங்கிறத நான் பின்னாடி சொல்ல வர்றேன். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஏன்னா இந்த பிதஅத்தை வந்து மக்களுக்கு வந்து நல்லது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஏன் நல்லது மாதிரி தெரியுது? நீ மக்கள்கிட்ட போய் நீ இதெல்லாம் கண்டிச்சு பாருங்க, இது நல்லதானேம்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி செலவாத் படிக்கிறாங்கல்ல, ஹதீஸில் பாங்கு சொல்றதுக்கு பின்னாடி செலவாத் படிங்கன்றது.
ஹதீஸ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா, பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க. பள்ளிவாசல்ல மோதினார் பாங்கு சொல்றாரு, நாம என்ன பண்ணணும்? அதே மாதிரி மெதுவா நம்ம சொல்லணும். பாங்கு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸலவாத்தை படிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லி முடிஞ்சு ஸலவாத்தை படிக்க மாட்டாங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே படிப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்குறீங்கல்ல, ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? எந்த ஹதீஸ்ல நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஏன் ஸலவாத்து ஓதுறது தப்பா? பாட்டா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸலவாத்துங்கிறது அது எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸலவாத்தினுடைய சிறப்பை பற்றி பேசிட்டு இருப்பாங்களே தவிர, இந்த சிறப்பு ஏன் சஹாபாக்களுக்கு தெரியல? சஹாபாக்கள் பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்தை படிக்கலையே, அப்போ அவங்களுக்கு தெரியாத நன்மை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்போ இதனால தான் அல்லாஹ்வுக்கு ஆத்திரம் வருது. ஏண்டா, நான் உன்னை பாங்குக்கு பின்னாடி ஸலவாத்து சொல்லணும், அதான் சிறப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீ இப்படி தானே நீ பண்ணணும். நீ பாட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு இந்த நன்மை எனக்கு அப்போ கொடு, நான் இது ரெண்டாவது நான் பண்ண மாட்டேன்னா இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தலைவர்தானுங்க. அதனால தானே அல்லாஹ் கண்டிக்கிறான், துஅல்லிமூன அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, நான் சொல்ற அடிப்படையில் தான் நீங்க வாழணும், நான் சொல்லக்கூடிய அமலத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? அதுக்கு நேர்முரணாக இது இருக்குதா இல்லையா? கேட்டா நல்லதுதானு சொல்றாங்க. இதே மாதிரி தான் சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க. பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னா நஸ்மஉ அஹாதீஸ மின் யஹூத், யூதர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்ட்ட இருந்து சில செய்திகளை நாங்க என்ன செய்யறோம்னா கேட்கிறோம் யூதர்கள்ட்ட. அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? துஆஜிபுனா, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை எல்லாம் பார்த்தா நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவு. ஏன்னா நீங்களே சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எதுக்காண்டி சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா நீங்களே அப்படிலாம் சொல்லலை. ஆனால் யூதர்கள் செய்யக்கூடிய அந்த பயான் இருக்கு பார்த்தீங்களா, பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் கேட்கும்போது சில விஷயம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, புதுசா இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் அப்தரா நக்துப பாதா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை மாத்திரம் நான் வேணா எழுதி வச்சுக்கிட்டோமான்னு கேட்கிறார். நல்ல விஷயம், கெட்ட விஷயம் தானே எழுதக்கூடாது. நல்ல விஷயம் ஒரு ஆள்கிட்ட வந்தா அதை எழுதி வைக்கலாம்ல, அதை நடைமுறைப்படுத்தலாம் இல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வி கரெக்டு தானே? இன்னைக்கு இப்படித்தானே இவங்க சொல்லி நியாயப்படுத்துறாங்க, நல்லதானே நல்லதானேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லதை நீங்க எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்க, அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ரசூல் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அமுது ஹபிக்கூன கமாத்த ஹவ்வக்கத்தில் யஹூது வன் நசாரா, யூத நசராக்கள் எப்படி படுகொலியில போனாங்களோ, ஏன்னா எல்லாத்துக்குமே அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருந்தான். மூசா நபி அல்லாஹ் அனுப்பி இருந்தாங்க இஸ்ரவேலுக்கு. அப்ப அந்த நபி சொன்னதை விட்டு போட்டு அவர்களே சுயமாக பல விஷயங்களை செஞ்சாங்களே, அதனால நரகத்துக்கு போனாங்களே, அந்த நரகத்தை தான் படுகொலிங்கிறாங்க, சவக்குழிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க போக போறீங்களா? யாரை எந்த சமுதாயமாக அவங்க இருக்கிறாங்களோ அந்த மூசா நபியை வளவுக்கான ஹையன் மூசா, அந்த மூசா நபி இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவரே என்னத்தான் பின்பற்றுவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் உயிரோடு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவர் இறை தூதர் தான், நபிகள் நாயகம் முன்னாடி வந்த இறை தூதர் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தால் அவங்களே என்ன செய்வாங்க? அவர்களுடைய வேதத்தை புறந்தள்ளிட்டு அவங்களே என்னத்தானே பின்பற்றுவாங்க. அதுதானே அவங்க மேல உண்டான கடமை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லாஸ்டா வருவாங்கல்ல, அப்படிதான் நம்ம நம்புறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான்னு இருந்தான். என்ன வேதம் கொடுத்திருந்தான்? என்ன வேதம்? ஈசா நபியினுடைய வேதம் ஜபூர், இன்ஜில் எல்லாமே அதில் உள்ள ஒரு தொகுப்பு தான். இப்போ அவரே வேதத்தை வாங்கினவர் தானே. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லாஸ்ட் காலத்தில் வரும்போது அவருடைய வேதத்தையே பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு? அப்படி பண்ண மாட்டார்ல. அவர் இந்த குர்ஆனை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுவார். அவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை தான் என்ன செய்வார்? அவர் செயல்முறைப்படுத்துவாரே தவிர நான் நபி என்ற காரணத்தினால அவர்களே என்ன செய்ய முடியாது. சமீப காலத்தில் இறுதி காலத்தில் வரக்கூடியவர்கள் அப்படி நடக்க முடியாதுங்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது அழகா கேட்டாங்களா இல்லையா? இந்த அறிவுரைகளை எல்லாம் முதல்ல நம்ம உள்வாங்கணுங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். அதையும் தெளிவா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வலவுகான மூசா ஹய்யன் தபியானி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவங்க என்னதான் பின்பற்றுவாங்க. நான் உங்களை எப்படி விட்டுட்டு போறேன்? தரக்து ஃபீக்கும்
அம்ரைனி, உங்கள்கிட்ட ரெண்டை விட்டுட்டு போறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு வாசகத்தை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? உங்களை பழிச்சென்ற பாதையிலே நான் விட்டு செல்கிறேன். நான் விட்டுட்டு போகக்கூடிய பாதை இருக்குதுல்ல, இது விளங்காமையெல்லாம் இருக்காது, விளங்கு, தெளிவாகவே விளங்கும். லைலுஹா கனஹாரிஹா, நான் விட்டு சென்ற பாதையின் இரவு கூட பகலாக காட்சி அளிக்கும். ரசூலுல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ஒரு நாளுன்னா இரவும் இருக்கும் பகலும் இருக்கும். இரவுனா இருட்டா தானே இருக்கும். நான் உங்களை எந்த பாதையில் விட்டுட்டு போயிருக்கிறேன்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் தடுமாறவே கூடாது, எந்த விஷயத்திலும் தடுமாறக்கூடாது, குழம்பக்கூடாது, இது கூடுமா கூடாதா அப்படின்னு தடுமாறவே கூடாது. நான் விட்டுட்டு போன பாதையில இரவு கூட பகலாக என்ன இருக்கும், மின்னும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இருக்கணும்ல. லைலத்துல் கத்ர்ல வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆனை வழங்கினான்னு சொன்னா, அந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய போதனையில ரொம்ப முக்கியமான போதனையே இதுதானே. பிதத்தை செய்யாதீங்க, பிதத்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன், இதுதானே முக்கியமானது. இதே நீங்க உள்வாங்கல. இதை உள்வாங்காமல் நம்ம வருஷக்கணக்காக இந்த ரமதானை கொண்டாடுற காரணத்தினால, ரமதான்ல நோன்பு வைக்கிறதுனால மறுமையில என்ன நன்மை கிடைக்க போகுது? இன்னொரு ஹதீஸை பாருங்க. புகாரில 4340வது ஹதீஸ். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் இது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, உங்கள் மொபைலில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்கள் மொபைலில் உங்கள் வீட்டில் அப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஆதாரங்களை தான் சொல்கிறோம். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அந்த படைக்கு ஒரு அவரை வந்து தலைவராக போடுறாங்களா, போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைவரை போட்டுவிட்டு வமரஹும் அய்யுதீஉஹு, அவருக்கு நீங்கள் எல்லாமே கட்டுப்படணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு உத்தரவு போடுறாங்க. இந்த இவர் தான் அவங்க தலைவர், இவருக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அவர் யாருன்னா அன்சாரியில் உள்ள ஒரு ஆள், அவரை தான் தலைவராக போட்டிருக்காங்க. அவரை தலைவராக போட்டு நீங்கள் இவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அந்த படையை அனுப்பி வச்சாங்க. அப்போ என்ன ஆகுது, சில விஷயங்களில் கட்டுப்பட்டாங்க, சில விஷயங்களில் கட்டுப்படலை. அதனால அந்த தலைவருக்கு என்ன ஆகுதுன்னா கோபம் வருதுங்க. யாருக்கு? அந்த தலைவருக்கு வந்து அவருக்கு கட்டுப்படாத காரணத்தினால கோபம் வருது. கோபம் வந்தோன்னா அவர் என்ன செய்யறாரு, அந்த மக்களையெல்லாம் கூப்பிட்டு, அதான் ரசூல் அனுப்பி வச்சாங்களே, அந்த மக்களையெல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, அலைஸ அம்ரக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துதீஉனி, எனக்கு கட்டுப்படுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நீங்கள் நம்மளுக்கு கோபம் ஊற்றமா நீங்கள் நடக்கிறீங்க, என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட சொன்னாங்கல்ல, அது சரியா இல்லையா, அதுக்கு நான் தப்பா சொல்கிறேன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்போ நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஃபஜ்மாஉ லி ஹதபா, விறகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்கிறார். விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊக்கிது நாரம், நெருப்பை மூட்டுங்க. நெருப்பை மூட்டி என்ன பண்ணோன்னு கேட்டால் உதகுலுஹா, அதில் விழுந்து நீங்கள் சாகுங்கிறார் சொல்கிறார். இது புகாரில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறாரு, விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் மண்ணெண்ணெயெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டு ஊற்றி விட்டு நல்லா கொளுத்தி விடுங்க, அது நல்லா எரியும் இல்லை. அப்போ யாரெல்லாம் வந்து எனக்கு கோவம் மூட்டிங்களோ எல்லாம் போய் செத்து ஒழிங்கிறார். இது அவர் சொல்கிறார். இவர் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உண்மையிலேயே சாகருக்கு போகிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இவருக்கு கட்டுப்படணும்னு சொல்லி உத்தரவு போட்டது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அவங்க சிந்தனையில் என்ன ஓடுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு போட்டிருக்காங்க இவர் கட்டுப்படணும்னு. அப்போ நம்ம அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. அப்போ நாம் என்ன செய்வோம், நெருப்புக்குள்ளே போய் விழுந்துருவோம்னு சொல்லி அவங்க போய் நெருப்புக்குள்ளே உழுவ போகிறாங்க. அதில் இன்னும் பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள தடுக்கிறாங்க. இது அந்த ஹதீஸ்லேயே அப்படியே வருகிறார். தடுத்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வயக்கூலுன ஃபர்னா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினன்னார், நாம் நபிகள் நாயகத்தை எதனால் ஏற்றுக்கிட்டோம்? நரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் நம்ம ஏற்றுருக்கிறோம். இது நரகமே இல்லையா? இது நீங்கள் ஊட்டக்கூடிய நெருப்பு இருக்குல்ல, இது நெருப்பு தான் நரகங்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நாம் ஏற்றுக்கிட்டதுக்கு மூல காரணமே நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா, நீங்கள் என்ன இந்த குட்டி நரகத்தில் வந்து நம்மளை தள்ள போகிறீங்க அப்படிங்கிற வெறுப்பில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க போகக்கூடிய நபரை தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது கொஞ்சம் நேரமாக நீண்டுக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் என்னென்னா, அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுது. நெருப்பு அணையும் போது அவரையும் போட்டு சமாதானம் பண்ணுறாங்களா, சமாதானம் பண்ணும்போது அவரும் சமாதானம் அடைஞ்சிடுறாரு. இது நடைபெற்ற சம்பவங்க.
இப்ப இந்த தகவலை என்ன செய்யறாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லவ் தஹலூஹா மா ஹரஜூ மின்ஹா இலா யௌமில் கியாமா. அந்த தலைவர் சொன்ன மாதிரி நீங்க போய் அதுக்குள்ள உளுந்திருந்தீங்க, கியாமத்து நாள் முடியும் உங்களை மீளவே முடியாது, உங்களுக்கு பாவியா மாறி போயிருவீங்க. ஏன்? அது பாவமான காரியம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னது எந்த அடிப்படையில்? அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், நல்ல விஷயங்கள்ல கட்டுப்படணும். நல்லதுன்னா என்ன? அல்லாஹ் சொல்றதா நல்லது. நல்லதுன்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததான் நல்லது. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தற்கொலை தடுத்திருக்காங்களா இல்லையா? தடுத்தான் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல வேளை நீங்க போய் அதை இதுல போய் உழுகாம உளுந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இதுல நம்ம என்னத்தை உள்வாங்கணும்? மார்க்கம் என்ற பெயர்ல இதை நீங்க முதல்ல அடிப்படையில புரிந்து கொள்ளணும். மார்க் உங்களுடைய சந்ததிகளை இப்படிதான் வளர்த்தணும். நாமெல்லாம் அது கேட்கறதையெல்லாம் நம்ம ஏன் நடைமுறைப்படுத்துறோம்னு கேட்டா, நம்மளுக்கு அந்த அடிப்படை கல்வி சரியா என்ன செய்யல, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு ஊட்டல. அந்த அடிப்படையில் அந்த ஏகத்துவ சிந்தனையெல்லாம் இல்லாத காரணத்தினாலதான் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் அந்த ஈமானிய உணர்வே இல்லாமல் இருக்குவது. காரணம் என்ன? அது அவங்க தப்பு இல்லை, அவங்க தகப்பனார் அப்படி இருந்திருக்காரு. அவங்களுடைய தகப்பனார் பாட்டனார்னு போனீங்கன்னா மார்க்கை யாருக்கும் தெரியல, அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இன்னைக்கு தான் நம்மளுக்கு மார்க்கம் என்னன்னு தெளிவா தெரியுதா இல்லையா? இது மாதிரியான அறிவுரைகளை நீங்க எடுத்து சொல்லி அந்த சிறுபிராயத்திலேயே ஹதீஸ்னா என்ன, பிதஅத்னா என்ன, ஷிர்க்குனா என்ன, அந்த சிறுக்கு விஷயத்தில் அல்லாஹ் எந்த அளவு கோபப்படுறான் என்று உங்க பிள்ளைக்கு நீங்க பாடம் நடத்தினீங்கன்னா இவன் என்ன செய்வான்? பிதஅத்தை ஜிஹாத் பண்ணுவான், பிதஅத்துக்கு எதிராக இவன் பிரச்சாரம் பண்ணுவான். அப்ப நாமளும் அதன் மூலம் நன்மையை சம்பாதிக்கிறோம், நம்முடைய சந்ததிகளின் மூலமும் நன்மையை சம்பாதிக்கிறோமா இல்லையா? இப்படி நம்ம வளர்த்தணும். விளங்குதுங்களா? இது அந்த பிதஅத் சம்பந்தமான ஒரு பீடிகையை நான் சொல்றேன். எதுக்காக வேண்டி நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா, இந்த பிதஅத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தான் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கிற மாதிரி நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. மார்க்கத்துக்கு விரோதமாக அல்லது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விதமாக யாராவது செயல்பட்டால், அப்படி செயல்படக்கூடியவர்கள் நபிமார்களாக இருந்தா கூட அல்லாஹ் ஒதுக்கி தான் வைப்பான். நீங்க நபி தான், நீங்க இறை தூதர் தான், உங்களை நான் அவங்கள விட நம்ம மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா எல்லை இருக்கு. நபிமார்கள் இருந்தா கூட என்ன இருக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பு இருக்குது. ஆனா அல்லாஹ்விட்ட அவருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்விட்ட அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எந்த நபி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு இருக்குது, அல்லாஹ்விட்ட அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இங்க நில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க அங்க நிற்பாங்க, நபி இங்க நில்லுங்க. இதை தாண்டி பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. அது என்னுடைய அதிகாரம். என்னுடைய அதிகாரத்துக்கு உள்ள என்ன செய்யக்கூடாது? யாருமே வரக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையும் மனுஷங்கிற மாதிரி தான் அல்லாஹ் பேசுவோம். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சிறப்பு தகுதி என்ன? சிறப்பு தகுதி மேராஜுங்கிறதா. மேராஜ்னு ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய சிறப்பு தகுதிங்க. ஏன்னா அந்த பாக்கியத்தை யாருமே பெறலையில. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? இவர் யார் தெரியுமா? இவர் மேராஜுக்கு வந்தவர், இவர் ரஹமத்துல் லில் ஆலமீன், இவரை நான் இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படியே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நீங்க குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மேராஜை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. சுப்ஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன். அல்லதி அவன் யாருன்னு தெரியுமா? அஸ்ரா பி அப்தி. அஸ்ரான்னா இரவு நேரத்தில் கூட்டு போறதுக்கு பேர் தான் அஸ்ராங்கிறது. இஸ்ரான்னு நம்ம சொல்றோம்ல, இஸ்ரா தான் மேராஜ். அதே இஸ்ரான்னு சொல்றான்னு கேட்டா, அது நைட்டு நேரத்தில் தான் மேராஜுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? கூட்டு போனான். அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, ஏன் அடிமையை தான் நான் கூட்டு போயிருக்கேன். நல்லா விளங்கி, இது ஒரு சிறப்பான தகுதி தான். யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான தகுதி. அப்ப அந்த சிறப்பாக யாருக்குமே வழங்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அவருடைய பெருமைகளையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லல, என்னுடைய அடிமையை தான் கூட்டுப்போம். ஏன் அடிமை? முகமது என்பவர் தூதர், அதுல சந்தேகம் இல்லை. இறை தூதர் சந்தேகம் இல்லை. ரஹமத்துல் லில் ஆலமீன் சந்தேகம் இல்லை. நீங்க படிக்கிறீங்களா ஹாசிகுல் முஃமினீன் சந்தேகம் இல்லை. ஏன் பார்வையில இவர் யாரு?
நீ இவரு போனார்னு சொல்லி இவரை போட்டு துதிவாடிட்டு இருக்க கூடாது. மற்ற நபிமார்களை விட இவர் போயிருக்கிறாரு, அவரை தூக்கி தலைக்கு மேல வச்சிடக்கூடாது. தலைக்கு மேல வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. அவரு யாரு? ஏன் அடிமை? நீ யாரு? நீ அடிமை. நீ அடிமை தானே, அதே மாதிரி தானே அவர் அடிமை. எங்க ஒண்ணு நீ பாடுறான்னு பாத்தீங்களா? ஏன்னா அந்த அல்லாஹ்வுடைய இடத்துக்கிட்ட வந்து அல்லாஹ் யாரையும் விட மாட்டான். அவ்வளவுதான், யாருக்கு அனுமதி கிடையாது. நான் தான். அல்லாஹ் அக்பர் தானே. அப்ப அல்லாஹ் பெரியவன், மற்ற ஆளெல்லாம் சின்ன ஆளுன்னு தானே அர்த்தம், அடிமைன்னு தானே அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போதனைகளை எல்லாம் நம்மளுக்கு பண்ணத்தானே செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம உள்வாங்கணுங்க. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுல மாத்திரம் நம்ம மேலோட்டமாக சரித்திரத்தில் கேட்கறதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. நபிமார்களை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த தகுதியில் தான் வச்சிருக்கிறானா? இதை நம்ம உள்வாங்கணுமா இல்லையா? பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்காவில் உள்ள மக்கள் 3 கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்ன அஹ்ல மக்கா ஸஅலூஹு அனிர் ரூஹ். உயிர்னா என்னன்னு வந்து கேட்கிறாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப உயிர் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்காத நேரத்தில் அந்த யூதர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? இந்த மாதிரி உயிர்னா என்ன, விளக்கம் சொல்லுங்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ஹாபில் கஹ்ஃபி, இந்த சூரா கஹ்ஃப்னு ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, கஹ்ஃப் அத்தியாயத்தில் குகைவாசிகள் ஒரு சம்பவம் வரும் இல்ல, அந்த குகைவாசிகளுடைய விவரத்தை நீங்க சொல்லுங்கிறாங்க. இது 2வது. 3வது என்னன்னா வான்தில் கருணை. இந்த துல்கர்ணைன்னு ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நம்மள விளங்கி வச்சிருக்கோம்ல, குர்ஆன்ல இருக்குது இல்ல, இது அவன் கேட்கிற நேரத்தில் குர்ஆன்ல கிடையாது. அல்லாஹ் அது சம்பந்தமாக இறக்கல. ஆனா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏன் தெரியும்னு கேட்டா, முந்தைய வேதத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யூதர்கள் தானே. அப்ப யூதர்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இது வந்து நம்ம வேதத்தில் வந்து துல்கர்ணைனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வேதத்தில் வந்து காஃபு மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்னா என்னங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இறை தூதர் தானே, இவரை டெஸ்ட் பண்ணுவோன்னு முடிவு பண்றான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து படிச்சு தெரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்? படிக்கவும் தெரியாதுல்ல. அது ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கிறது. அதை வேணா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்ப என்ன, அவங்க படிக்கவும் தெரியாம கேட்டதும் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கேள்வி வந்து புதுசு தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த கேள்விக்கு என்ன சொன்னாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொன்னாங்க அந்த கேள்விக்கு பதில்? நான் நாளைக்கு சொல்றேன், நான் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தெரியல, தெரியாத விஷயம் நம்ம பதில் சொல்லக்கூடாதுல்ல. இது 3 கேள்வி தானே, நான் நாளைக்கு சொல்றேன்ட்டான். அவன் நாளைக்கு வந்து நிற்பான்ல. அப்போ நீ நாளைக்கு சொல்றேன் கூப்பிட்டீங்கன்னா 3 வந்து நிற்பாங்களா, அந்த கூட்டமே வந்து நிற்கும்ல. அப்போ நான் நாளைக்கு சொல்றேன்ட்டான். அப்போ என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வர்றாங்க. நாளைக்கும் தெரியல ரசூலுல்லாஹ். ஏன்னா இது கற்பனை பண்ணியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன, வஹி வரல, வேற ஒன்றும் இல்லை. வஹி வந்தா தானே அவங்க சொல்ல முடியும். அப்போ அடுத்த நாளும் வரல. கடைசியில் என்னன்னு பார்த்தா 15 நாள் வரல. 15 நாள் அவங்க போய் மறுபடியும் திரும்பி வர்றாங்க. என்னப்பா நீ தான் வந்து நாளைக்கு சொல்றேன் என்ன ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு தெரியுமா தெரியாதா, என்னதுக்கு போட்டு இப்படி அலைய வைக்கிற, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் வாய் அடைச்சு நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, பதில் பேச முடியல. அது ஒரு இழிவுமா இருக்கும். பார்த்தீங்களா, இது நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவர் அல்லாஹ்வுடைய தூதர், தொழுகை எப்படி தொழுகைன்னு கேட்டால் அது வந்து என்ன செய்யறாரு, அதுக்கு விளக்கம் சொல்லிடுறாரு. நோம்பை பற்றி கேட்டால் நோம்புக்கு விளக்கம் சொல்லிடுறாரு. இது சாதாரணமாக துல்கர்ணைனை பற்றியும் உனக்கு தெரியல, உயிரை பற்றியும் உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான். அந்த பார்வையில் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அது என்னன்னா, அது ஒரு தர்ம சங்கடம், வேற ஒன்றும் இல்லை. என்னடா 15 நாள் ஆகி போச்சு. இது அல்லாஹ் வந்து வேறு நேரம் போட்டு நீட்டினது. இந்த 15 நாளை வந்து அல்லாஹ் நீட்டினது காரணம் என்னன்னு கேட்டால், என்ன காரணம்? அதை என்னது புரிஞ்சுக்கினீங்க? என்ன புரிஞ்சுங்க? சொல்லுங்க. ஆமாம், அந்த ஒத்த வார்த்தை. நீ நாளைக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு எப்படி நீ அப்படியே கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணியா நீ சொல்ல போகிற? என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் இதுக்கு விடையை பார்த்து நான் இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கணும். இந்த ஒத்த வார்த்தை தான். வேணுங்களா? இந்த ஒத்த வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 15 நாள் அவங்க முன்னாடி நீ பதிலை உனக்கு சொல்ல முடியாது. அப்படி அந்த இடத்துல நிற்கணும். அதானே இதுக்கு அர்த்தம். நபிகள் நாயகத்தை அந்த இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் இதுதான் சொல்கிறோம். எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதனால ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப வியப்பாக இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி இருக்குது சிறப்பு, அப்படி இருக்கு சிறப்பு, வியப்பை பார்த்தோம்ல. இதை நீ எப்படி பார்ப்ப? சிறப்பு இருந்தாலும் நீங்க இதை முதல்ல சொல்லணும்ல. இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லணும்ல. நீங்க ஏன் சொல்லல? அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலு தாலிக கதன். இது 18வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும்
நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. இல்லா ஐயஷா அல்லா, அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நான் சொல்லுவேன். அவ்வளோ அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடலன்னு நாளைக்கு சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்? இன்ஷா அல்லாஹ்ங்க சொல்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சேர்ந்து இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினா தான் எனக்கு தர முடியும், அல்லாஹ் நாடலைன்னா எனக்கு தர முடியாதுன்னு அர்த்தம். பார்க்குறோமா இல்லையா? இது 18வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பல நபிமார்களுடைய சரித்திரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். யூனுஸ் நபியினுடைய சரித்திரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாமே. திருமறை குர்ஆனில் வந்து கடுமையாக கண்டிக்கப்பட்ட நபியில ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது யூனுஸ் நபியா தான் இருப்பார். எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் கடுமையாக கண்டிக்கப்பட்ட நபி யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்னதுக்காண்டி எல்லாம் கடுமையாக கண்டிச்சா? அது இதே மாதிரியான விஷயம்தான். இதே மாதிரி வந்து ஒரு சிந்திக்காம அல்லாஹ்வை பற்றி உண்டான ஒரு புரிதல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த புரிதல் இல்லாமல் ஒரு விரக்தியில் அவர் பேசிய விஷயம் அவரை வந்து அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய நிலைமைக்கு உண்டாகி போச்சு. என்ன விஷயம்? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே. அதில் சிறுவர்கள் இருக்கிறாங்க, வாலிப பெண்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க இந்த பயானெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. 20 வயசில் உள்ள மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி அதை நம்ம மேலோட்டமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்ன விஷயம்? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல, தொல்லைப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த வேதனை அவருக்கே பொறுக்க முடியல. பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு? ஒரு கட்டத்தில் வந்து அல்லாஹ்விட்டே கையேந்துறாரு அவர். யா அல்லாஹ், இந்த மாதிரி இவங்க நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, நாம் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, அதனால நீ வந்து அவங்கள அழிச்சிருன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்யறான். சரி, நீ பிரச்சாரம் பண்ணி பார்த்த, கேட்கல, தொல்லைப்படுத்துறான், ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்குறான், அழிச்சிருவோங்கிறான். அது அழிக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா சில அடையாளத்தை சொல்கிறான். என்ன அடையாளம்? இன்னென்ன அடையாளமெல்லாம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? அவங்கள தண்டிச்சு போடுவேன். அதே நேரம் அவங்கள தண்டிக்கிற நேரத்தில் நீ அங்கே இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நீ வெளியூர் போயிரு. அந்த ஊர் மக்கள் வந்து நான் அழிப்பேன், அவர்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி சில அடையாளம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி விடுறான். சந்தோஷத்தில் இவர் போய் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு வேதனைப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் இவன் சொல்ல கேட்டான், அந்த துவாவை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லி இன்னென்ன அடையாளத்தையும் அல்லாஹ் சொன்னான்னு சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் திருமறை குர்ஆனில் என்ன செய்யலாம்? இந்த யூனுஸுங்கிற அந்த பேரை மட்டும் நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம சொன்ன செய்தியெல்லாம் குர்ஆன்லேயே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக தானே போனாங்க. இப்போ உதாரணமாக 10ஆம் தேதி அழிக்கப்படுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தான்னு வைங்களா. 8ஆம் தேதி இவர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார். 11ஆம் தேதி வர்றாரு அதே ஊர். எதுக்கு? எல்லாம் நாசமாக போயிருப்பானுங்க, எல்லாம் ஒளிஞ்சு போயிருப்பானுங்கிற எண்ணத்துல தான் வர்றாரு. வந்து பார்த்தா அங்கே அப்படி இல்லை. ஒருத்தா கூட மோத்தா போன சொல்ல போனான். இவரு நினைச்சிட்டு போனது இந்த ஊர்ல எவனுமே இருக்க மாட்டாங்கிற கற்பனை தான் போனாரு. திரும்பி வந்து பார்த்தா ஒரு ஆள் கூட என்ன செய்யல, மூத்தாகவும் இல்லை, ஒரு ஆளுக்கு தண்டனை இறங்குற மாதிரியும் தெரியல. ரொம்ப ஒரு மகிழ்வோட இருக்கிறாங்க. ஏன் மகிழ்வோட இருக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க தான் அடையாளத்தை சொல்லிட்டு போயிட்டார்ல. இந்த அடையாளம் வரும், இந்த அடையாளம் வந்தா அல்ல அவங்களை தண்டிச்சு போடுவேன்னு இவர் தான் சொல்லிட்டு போனாரு. அந்த அடையாளத்தை அவங்க பார்க்குறாங்க மக்கள். என்னடா இவர் சொல்லிட்டு போன மாதிரி அடையாளம் வருது, அப்போ இந்த அடையாளம் அவர் தானே சொன்னார், அந்த அடையாளம் அவர் தானே சொன்னார், அப்போ நாம திருந்தி இருக்கோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இஸ்திக்ஃபார் பண்ணி திருந்திட்டாங்க, மன வருந்திட்டாங்க. மன வருந்திய மக்களை தூக்கி எல்லாம் என்னத்துக்கு போட்டு நரகத்தில் போடணுவாங்க. அவங்களே மன வருந்தி திருந்தியாச்சு, அவர்களை தூக்கிட்டு என்னத்துக்கு கொண்டு எல்லாம் அவங்க தண்டிக்கணும்? எதுக்காண்டி அவங்க பூகம்பத்தில் போட்டு அழிக்கணும்? அழிக்க முடியாதுல்ல, அது ஒரு அநியாயம் தானே. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அந்த ரஹமத்தை அவங்க மேலே இறக்கி அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்வான நாளாகவே உண்டாக்கிட்டான். இது இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் தான் ஊரை விட்டு வெளியே போயிட்டார்ல. இவர் என்ன ஆகுது, அந்த நேரத்தில் போய் பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, இல்லைடா நம்ம என்ன சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் போய் உங்களை கற்பனை பண்ணால் தான் அந்த நிலைமையே தெரியும். இது சும்மா செய்தியாக கேட்டால் உங்களுக்கு புரிய முடியாது. யூனுஸ் நபி மாதிரி நீங்கள் அந்த இடத்துல கற்பனை பண்ணுங்க. அப்போ எப்படி உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அப்போ என்னன்னா அவருக்கு வந்து கோபம் வருது. யார் மேலே கோபம் வருதுன்னா அல்லாஹ் மேலே கோபம் வருது. அல்லாஹ் இருக்கிறான்ல, படைச்சவன் மேலேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபம் வருது. இது 21வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அன்னூனி இஸ்ஹப முகாலிபன். இந்த நூன் உடையவர் இருக்கிறாரு, நூன் அந்த மீன் வயிறு உடையவன்பாங்க. அது யூனுஸ் நபி பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான். இவர் நம்ம மேலேயே கோபிச்சுட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அப்படியே என்ன செய்கிறான் அல்லாஹ்? இந்த யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அன்னூனி இஸ்ஹப முகாலிபன்,
இவர் என்ன நம்ம மேலேயே கோச்சிட்டு போறாரு. பதன்ன அல்லன் நகுதிராலை, அவர் மேல நான் சக்தி வர மாட்டேன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரா? அவரு யூனுஸ் நபி தான். அப்போ ஒன்னை வந்து நான் தண்டிக்க மாட்டேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியாங்க. இப்படி எல்லாம் கோபத்தோட கேட்கறான். விளங்குங்களா? இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபனாதா ஃபில் துலுமாத்தி, கடைசியில் இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து இருட்டுக்குள்ள உட்காந்து, ஏன்னா இதற்குரிய தண்டனையாத்தானே அல்லாஹ் என்ன பண்றான், அவரை மீன் வயிற்றுக்குள்ள விட்டான். அப்ப அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் வந்து அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாரு, பாவ மன்னிப்பு தேடி அல்லா இலாஹ இல்லான்ட்டு சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அல்லா இலாஹா, இப்போ நீங்க ரமதான் மாசத்துல தான் இருக்கிறீங்க, தௌபா செய்றீங்களா, இஸ்திக்பார் பண்றீங்கல்ல, இதெல்லாம் சொல்லி இஸ்திக்பார் பண்ணு. அதுதான் அவருடைய துஆவை என்ன செய்யறான் அல்லாஹ். 40-21 அத்தியாயத்தினுடைய 87வது வசனம். தௌபா செய்யற நேரத்தில் இதை நீங்க படிக்கணும். அல்லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அப்ப இதை என்ன செய்யறான்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் கடுமையான முறையில். இது நம்மளுக்கு கடுமை தெரியாது, கடுமை வந்து வேற வேற வசனங்கள் இருக்கிறார். உதாரணம் பார்த்தீங்கன்னா 68வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனம், லவுலான் ததாரகஹு நியமத்தும் பிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் அவர் மீது இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அராயி, குப்பமேட்ல தூக்கி வீசி போடுவானே, இதெல்லாம் சொன்னது. லனுபித பில் அராயி, வெட்ட வெளியில தூக்கி ஒன்ன வீசி போடணும். யார்கிட்ட வந்து என்னத்தை பண்ணிட்டு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, இது என்ன பண்ணியிருக்கணும், யாரெல்லாம் என்கிட்ட நீ வந்து உத்தரவாதம் கொடுத்த, அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க, அவங்க மகிழ்வா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபிங்கிற அடிப்படையில் நீ என்ன பண்ணியிருக்கணும், எங்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும்ல, நான் வந்து காரணத்தை சொல்லியிருப்பேன்ல, எங்கிட்ட நீ முறையிட்டு இருக்கணும்ல. அப்படியெல்லாம் முறையிடாமல் நீ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற, என்ன ஒரு மனுஷன் மேலே கோவப்படுற மாதிரி, மனைவி மேலே கோவப்படுற மாதிரி. அல்லாஹ் கோவம் வருது பார்த்தீங்களா, ஏன் வருது, நீ எல்லையை தாண்டி வந்துட்ட. இதுதான் எல்லை, அதான் நம்ம சொல்றது. துவக்கத்திலே நம்ம சொன்னா பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு இருக்குது. எல்லையை தாண்டி வரக்கூடாது, செயலும் இருக்கக்கூடாது, சொல்லும் இருக்கக்கூடாது. அப்ப இதே மாதிரி என்ன செய்யலாம் அல்லாஹ், லனுபித பில் அராயி, அவரை வெட்ட வெளியில் நம்ம வீசி இருப்போம். எப்படி வீசுவோம்னா வகுவ மதுமும், நபி பட்டத்தை புடுங்கி கிழிச்சு போட்டு அந்த ஆளை வீசியிருப்பேன் அல்லாஹ். மதுமும்னா என்னது, இழிவாக. நபிமார்களுக்கு இழிவு என்ன, அல்லாஹ் கொடுத்த அந்த உயரிய அந்தஸ்தை பறிக்கிறதா இழிவுங்கிறார். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறான், நம்ம இது பிதத்து கூடாதுன்னு சொல்லும் போது ஆத்திரம் வருது உனக்கு, அஜர்த்து மேல உனக்கு மதிப்பு வருது. இங்க யாரெல்லாம் கண்டிக்கிறான், யூனுஸ் நபியத்தானே எல்லாம் கண்டிக்கிறான். இந்த இடத்துல நாம வந்து இதை சிந்திக்கணுமே இல்லையா. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்றானா, ஃபஜ்தபாஹு ரப்புஹு, ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணானா இவரையும் தேர்ந்தெடுத்துட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணைங்கிறது அது பாட்டுக்கு மலை மாதிரி விரிஞ்சுக்கிட்டே உள்ள போகும். நான் அந்த மக்களையும் நான் மன்னிச்சேன், இவரு செஞ்ச தப்பையும் நான் என்ன செஞ்சேன், மன்னிச்சுட்டேன். ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இவரையும் நான் நல்லவராகவே ஆக்கி விட்டேன். என்னுடைய அருளால யூனுஸ் நபி வரம்பு மீறி நடந்தாரு, இவரையும் மன்னிச்சுட்டேன், அந்த மக்களையும் நான் மன்னிச்சுட்டேன். ஆனாலும் அல்லாஹ் ஏன் இதை சொல்றான், என் விஷயத்துல கரெக்டா நடக்கும். நான் என்ன சொன்னனோ, நான் என்ன உத்தரவு போட்டனோ அந்த அடிப்படையில் தான் நீங்க இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை வந்து அல்லாஹ் ஏன் திருமறை குர்ஆன்ல ஏன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்களா இல்லையா. பிதத் விஷயத்துல வந்து சஹாபாக்கள் என்னைக்காவது வளைஞ்சு நெளிஞ்சு போனாங்களா. இந்த ஏற்கனவே சொன்ன சம்பவத்துல 4 பேர் அறியாமையில போனாலும் சுட்டி காட்டினாங்களா இல்லையா. இன்றைக்கு மார்க்கத்தை நம்ம யார் கையில கொடுத்துருக்கிறோம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்றான். ஆனா அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்ல செய்யறதுல முக்காவாசி அல்லாஹ் சொல்லாத விஷயங்கள், அல்லாஹ் கண்டித்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரும்பாத விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையா. இதுல நம்ம விடுபடணும். பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, குல்ல பிதாத்தின் லலாலா வைன் ராஹன்னாஸ் ஹசனா, எந்த பிதத்தா இருந்தாலும் சரிதான், அது மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு பார்வையில் நல்ல கண்ணாடியை போட்டு பார்த்தாலும் சரிதான், பிதத்தி என்பது அனைத்துமே என்னதான், வழிகேடுதான். யார் சொல்றா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களே இல்லையா. இப்னு உமர் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அப்துல்லா. அவருக்கு வயசாகும், பள்ளிவாசலுக்கு போறாரு. அந்த நேரம் அவருக்கு கண்ணு தெரியாது, துவக்கத்திலேயே கண்ணு தெரியாத ஆள் இல்லை அவரு, கண்ணெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா வயசானனால அந்த கண்ணெல்லாம் மங்கி போச்சு. அப்ப அவரை என்ன செய்யறாங்கன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போய் எப்ப பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அவர் போறாரு. அப்ப அந்த பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாங்கு சொல்றாரு, மோதினார். பாங்கு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் சலாத்துங்கிறார். சலாத்துன்னா என்னன்னா தொழுகை அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பாங்கு கேட்குறீங்கல்ல, இந்த பாங்கு அவர் சொல்றாரு, மோதினார். சொல்லி முடிச்சு போட்டு சலாத்துங்கிறார். அதாவது தொழுகை ரொம்ப முக்கியம், தொழுகை ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை சொல்றாரு.
இதை கேள்விப்பட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, உடனே மக்களை கூப்பிடுறாங்க. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாதுல்ல, முதல்ல இந்த பள்ளியை விட்டு நம்மளை வெளியேற்றிரு, இது பிதத் பள்ளி, இது பிதத் செய்யக்கூடிய மோதினார். என்ன சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் அதோட நிறுத்திட்டாங்களா இல்லையா? பாங்குக்குன்னு எப்படி ஆரம்பிக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி முடிக்கணும்னு சொன்னாங்க. இவர் என்ன சலாத்துன்னு இவர் என்ன சொல்றாரு? அது எந்த அடிப்படையில் சொல்றாரு? இன்னைக்கு திண்டுக்கல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்களே, திண்டுக்கல் மாவட்டத்தில் போனீங்கன்னா பாங்குக்கும் இகாமத்துக்கு இடையில ஒரு சின்னதாக என்ன சொல்லுவாங்க, அசலாத்து ஜாமியான்னு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. இங்கே இருக்காது, இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பிதத்துனா இதுதான். பிதத்துனா என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கா, அந்த மாவட்டத்தில் இருக்கும், அந்த மாவட்டத்தில் இருக்கிறது வந்து இந்த மாவட்டத்தில் இருக்காது. இந்த பிதத்துக்கு வந்து பல வடிவம் இருக்கும். சுன்னத்துங்கிறது அப்படி இருக்காது. சுன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினது தானே. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினதுனால எல்லா மொழி பேசுறவனும் அதை செய்வான், எல்லா நாட்டுக்காரனும் செய்வான், எல்லாத்துக்குமே ஒரே வடிவமாக இருக்கும். பிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஊரில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். இது யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு எச்சரிக்கையோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிதத் விஷயத்தில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்ன நடக்குது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ என்ன ஓதிட்டு இருக்காங்க? மௌலவத் தானே ஓதுறாங்க. ஆனால் திக்ரு ஓதனவங்களை இப்னு மஸ்ஊத் அவர்கள் என்ன கண்டிச்சாங்கன்னு பாருங்க. இந்த இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரைத்து ஃபில் மஸ்ஜிதி கௌமன் ஹல்கன் ஜுலூசன் எந்ததிலூன சலாத்த ஃபி குல்லி ஹல்கா. பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, தொழுகிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து என்ன செய்கிறாங்க, திக்ரு படிச்சுட்டு இருக்காங்க. திக்ரு படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து லா இலாஹா, இதெல்லாம் திக்ரு தானே இது. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்களாம், திக்ரு படிக்கிறாங்க, அல்லாஹ் வந்து துதி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படி திக்ரு பண்ணுறாங்கன்னு கேட்டால், கப்பரு மியா பையு கப்பீரும் மியா. அதில் ஒரு ஆள் வந்து 100 தடவை என்ன செய்வார், திக்ரு சொல்லி கொடுப்பாரு. இவங்களும் 100 தடவை பண்ணுறாரு. அதே மாதிரி 100 தடவை வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இவங்களும் 100 தடவை என்ன செய்யறது, அதே மாதிரி சொல்கிறது. ஒரு ஆள் சொல்லி கொடுக்க இந்த என்னது இந்த குதுபீத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, குதுபீத்தெல்லாம் அதுதானே, எல்லாம் திக்ரு வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அங்கே நடந்துதான். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க, இப்னு மஸ்ஊத் என்ன பார்த்தாங்க, இன்னைக்கு இந்த அஜர்த் என்ன சொல்கிறாரு, நல்லதானே தானே சொல்கிறாரு. அறிவு இருக்கா, மண்டையில் அறிவு இருக்கா நம்ம கேட்கணுமா இல்லையா? குர்ஆனில் ஞானம் இருக்கக்கூடியவர்கள் இப்படி இந்த நல்லது ஏன் அல்லாஹ் சொல்லலை? ஒமா கான ரப்புக நசியா, உனது இறைவன் மறப்பவன் அல்ல, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்போ அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நம்ம செய்யணும்னு சொன்னால் அதன் மூலம் அல்லாட்ட நம்ம என்ன சொல்ல வர்றோம், இதை நீ சொல்லலை, நீ மறந்துட்ட, இதை நானாக பண்ணுறேன், அதுக்கு அதுதான் அர்த்தம். அதுக்கு தான் அல்லாஹ் கண்டிக்கிறான் குர்ஆன்ல. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் இதை சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாஹாதல்லதி அராக்கும் தஸ்னவோன, நீங்கள் பள்ளிவாசல் உட்காந்து என்ன காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து விட்டு அவர் சொல்கிறாரு, யா முஹம்மத், யா உம்மத் முஹம்மத், மாஷவ் ஹலக்தக்கும் ஹாவுலாய் சஹாபா நபியுக்கும். இந்த உங்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கிற நேரத்திலேயே நீங்கள் பிதத்தா பண்ணுறீங்க. என்னமோ உங்களுக்கும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காலத்துக்கு ஒரு 100 வருஷம் ஓடி போன மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே உட்காந்து என்ன பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத இந்த திக்ருகளை படிக்கிறீங்க. அதே மாதிரி ஹாவா சியாபுகள் லம் துபுலு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட சட்டை இன்னும் நாசமாக கூட ஆகலை, தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த மௌத்தா போகும்போது 2 சட்டை, அன்னைக்கு சொன்னோம்ல பார்த்தீங்களா, 2 சட்டை தூக்கிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நேரத்தில் இதோட தான் மௌத்தா போனாங்க. அந்த துணி கூட கெட்டு போல, அந்த துணி கூட அப்படியே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்க பிதத் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஈமான்தாரிகள் தானா? அவர் எப்படி பார்க்கல, நீங்கள் திக்ரு தானே பண்ணுறீங்க, சுபஹானல்லாஹ் தானே சொல்கிறீங்க, அல்லாஹ் அக்பர் தானே சொல்கிறீங்க, அப்படி பார்த்தார் அவரு. அப்படி ஒரு முஸ்லீம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அவன் அல்லாஹ்வை என்ன செய்யறான், கேலி செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறை தூதருக்கு துரோகம் செய்ததாக அவன் மனப்பூர்வமாக வாக்குமூலம் கொடுக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சுன்னத்தை பத்தி மக்களுக்கு வலியுறுத்துறார். பிதத் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தெளிவா விளக்கி அன்னையோட தக்பீரை விட்டாங்க. அந்த பள்ளிவாசல் என்ன ஆகி போச்சு, அன்னையோட அந்த தக்பீர் க்ளோஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு என்ன,
நீ அல்லாவுக்காக வேண்டி இதை செய்யறது இல்லை. அவனுக்கு நல்ல எரியும், வால்யூம் கூட்டு, வால்யூம் நல்லா கூட்டுறது இருக்கு. திக்கிற அங்க உள்ளவனுக்கு கேட்குதோ இல்லையா? இதை கேட்குது பார்த்தீங்களா? இப்படிதான் பண்றது, வேற ஒன்று இல்லை. உள்ள உட்காந்து இருக்கணும் கேட்குதா இல்லையா? நல்ல வால்யூம் கூட்டு. வஹாபி இவனுக்கு என்னைக்கு திருவிதாங்கோட்டில் காலை வச்சானுங்களோ முடிஞ்சுது, மொத்தமாக முடிஞ்சுது. என்னமோ இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இளைஞர்கள் எல்லாம் வரதட்சணை வாங்கிட்டே இருந்த மாதிரி, வாங்காம திருமணம் செஞ்ச மாதிரியும், இந்த பிரச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவனுடைய பேச்சில் அப்படித்தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஏகத்துவ சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் பள்ளிவாசல் நிரப்பிக்கிட்டே இருந்த மாதிரியும், என்னைக்கு இவனை தவிர கூட்டத்தை போட்டானுங்களோ அன்னையிலிருந்து சினிமா கொட்டாய்க்கே சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்கிற மாதிரியும். என்ன மாற்றம்? மாற்றத்தை நீங்களே பாக்குறீங்களே. இது ஏத்தியாவுடைய மாற்றத்தை நீங்களே பாக்குறீங்களே. முன்னாடி 27 வச்சிருந்தீங்களே, இன்னைக்கு 10 நாள் இளைய சமுதாயத்தவர்கள் உங்க வெளியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்களே. யார் மூலமா? எந்த கொள்கையின் மூலமாக? ஏத்துவ சிந்தனை உடையவர்கள் தானே அதை சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. மாற்றம் எதனால வந்தது? நடைமுறையில் அதனுடைய பிரதிபலன் தெளிவா தெரியுது. இருந்தாலும் என்ன, சும்மா அவதூற பரப்பி கொண்டிருப்பாது. விதத்துக்கு ஆதரவாக என்ன செய்யறது? தங்களுடைய நிலையை உருவாக்குறது. இந்த விஷயத்தில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அறிவுன்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கிறது. சில விஷயத்தை ஒரு தடவை சொன்னாவே போதும், சில விஷயத்தை 5 தடவை சொல்லணும், சில விஷயத்தை ஒரு தடவை சொன்னாவே போதும். அதுக்கு மேல நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் பிதத்தை பத்தி சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்? நீ திருமறை குர்ஆனுடைய 69வது அத்தியாயத்துல 44வது வசனம் 47 முடி நீங்க அதை படிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் அதுல? வலவு தகவ்வல் அலைனா பாதல் அகாவி. நபிகள் நாயகத்தையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சு சொல்றான். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த நபிகள் நாயகத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்றான், வலவு தகவ்வல் அலைனா பாதல் அகாவி. சொற்றொடர்களில் சில சொற்றொடரை இந்த நபிகள் நாயகம் சுயமாக சொன்னால், லஹதனா மின்ஹு பில் யமீன், அந்த நபிகள் நாயகத்தை வலது கையில் நாம் பிடிப்போம். சும்மல கதானாக மின்ஹுல் வத்தி, அவருடைய கழுத்தை வெட்டி எரிஞ்சு போடுவாங்க. குர்ஆன்ல இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? எப்படி சொல்றான்? வலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவி. சொற்றொடர்களில் சில சொற்றொடரை சுயமாக இவர் இட்டு கட்டினார். லஹதனா மின்ஹு பில் யமீன், நமது வலது கரத்தால நம்ம என்ன செய்வோம்? அவர் அப்படியே பிடிப்போம். சும்மல கதானாக மின்ஹுல் வத்தி, அதுக்கப்புறம் அவருடைய நாடி நரம்பை வெட்டி எரிஞ்சு போடுவோம். பமாமின்கும் மின் நஹதி அன்ஹு ஹாஜிசி, உங்கள ஒருத்தனால கூட தடுக்கவே முடியாது. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இவரு பிதத் செய்தால் கூட, நான் சொல்லாத விஷயங்களை இந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருந்தால் கூட என்ன நிலைமை? அவருடைய கழுத்தை நான் கட் பண்ணிடுவேங்கிறான். இதை விட ஒரு பகுத்தறிவாதிக்கு, ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பிதத் கூடாதுங்கிற இதை விட சுயமா வேணுமா? நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அதுக்கு தானே வைக்கிறான். அவனுடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து வைக்கிறானே. நபிமார்களுடைய சிறப்பு நம்ம படிக்கிறோம்ல, நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு இருக்கிறதுனால அவனுடைய குடும்பத்துக்கும் சிறப்பு இருக்குது. அதே நேரம் நபியினுடைய மனைவியர்கள் தவறு செய்தால் அவங்களுக்கு 2 தண்டனை. நம்மளுக்கு அல்லாஹ் 1 வருஷத்துல நம்ம நரகத்துல போடுறான்னு வைங்களேன். நபிமார்களுடைய மனைவியர்கள் தவறு செய்தால் அவங்களுக்கு பல வருஷம். குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நபியின் மனைவியர்களே மற்றவர்களை போல நீங்கள் இல்லை அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்றான்ல, தண்டனைக்கு தான் சொல்றான். அப்போ உங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா 2 மடங்காக தண்டித்து விடுவோம், பல மடங்காக தண்டித்து விடுவோம்ங்கிறது குர்ஆனுடைய வசனம் தானே. இந்த சிந்தனை நமக்கு ஏன் வரல? வராததுக்கு அடிப்படையான காரணம் என்ன? மறுமை நாள். மறுமை நாள்ல அந்த நரகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய அந்த அச்சம், அதனுடைய அந்த பயம், அதனுடைய அந்த சிந்தனையே நம்மளுக்கு கிடையாது. அதான் நரகங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நரகம்னா என்ன? நரகத்தை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன போதனைகளை பண்றான்? சஹாபாக்கள் இந்த நரக விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அஞ்சினாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த நரகத்தினுடைய வசனங்களை எல்லாம் அவங்க படிக்கிறாங்க. படிச்சு போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் என்ன ஒரு காக்காவா படைச்சிருக்க மாட்டானா, பறவையாக படைத்திருக்க மாட்டானா? ஏன்னா அந்த பறவை பார்த்தீங்கன்னா நிம்மதி என்ன செய்யுது? அது பாட்டுக்கு சுத்துது, அதுக்கப்புறம் என்ன செய்யுது? தேவையானது சாப்பிடுது, அதுக்கப்புறம் போய் நிம்மதியா இருக்குது, மூத்தா போயிருது. காக்காவுக்கும் குருவிக்கும் இது மாதிரியான பறவைகளுக்கு கேள்வி இருக்கா? கேள்வி இல்லையில. அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன படைச்சிருக்க மாட்டானான்னு சொல்லி சஹாபாக்களில் முக்கியமானவர்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி வேதனை பட்டிருக்காங்களா இல்லையா? பட்டது காரணம் என்ன? திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்போடு படிப்பார். அந்த கபர் சம்பந்தமான வேதனை இருக்கிற அந்த வேதனைகளை உணர்ந்து படிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் சம்பந்தமாக என்னவெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி படித்து திருமறை குர்ஆனுடைய இந்த வேத வசனங்களை, மறுமை சம்பந்தமாக வரக்கூடிய வசனம், நீங்க குர்ஆனுடைய லாஸ்ட் 10 ஜூஸ் பாருங்க, அது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. அதையெல்லாம் படிச்சாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? விதத்தான காரியத்தை செய்யக்கூடாது, அல்லாஹ் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். இந்த உணர்வு நம்மளுக்கு வருமா வராதா? வந்தாகும். ஏன்? மறுமையில தப்பிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனையே அல்லாஹ் நரகத்துல தானே போடுறான். ஆதம்ங்கிறவர் முதல் மனிதன், முதல் நபி, நரகத்துல தான் அல்லாஹ் போடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகப்பனா நரகத்துல தானே போடுறான். எந்த நம்பிக்கையில் நீ உட்கார்ந்துருக்கிற? நீ எந்த நம்பிக்கையில உட்கார்ந்துருக்கிற? லூத் நபி சிறந்த நபி தானே, அவருடைய மனைவி நரகம் தானே, நரகம் தானே. அதே மாதிரி நூஹ் நபி சிறந்த நபி, மனைவி நரகம் தானே. இதெல்லாம் எல்லாம் குர்ஆன்ல தான் சொல்றான். இதையெல்லாம் நம்ம உள்வாங்கினாவே இறையச்சம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும். நபிமார்களுடைய மனைவியர்களாக இருந்தா கூட மறுமையில தப்பிக்கணுமா? அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் தான் நடக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் சம்பந்தமாக இந்த மாசத்துல என்ன செஞ்சாங்க? அதிகமாக மக்களுக்கு போதனை பண்ணாங்க. அதிகமாக பிரார்த்தனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து என்ன செஞ்சாங்க? அதிகமாக பிரார்த்தனை பண்ணாங்க. குறிப்பாக இந்த ஒத்தைப்பட நாள், இந்த ஒத்தப்பட நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை பண்ணாங்களா இல்லையா? அந்த பிரார்த்தனையில உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரார்த்தனை பண்ணாங்களா இல்லையா? மூத்தா போனவர்களுக்கும் பிரார்த்தனை பண்ணார்களா இல்லையா? நபிமார்களுக்கு என்னைக்கு நீங்க வாழ்நாள்ல ஒரு நபிக்காவது என்னைக்காவது நம்ம துவா செஞ்சிருக்கிறோமா? நபிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம என்ன பண்ணியிருக்கணும்? நபிகள் நாயகத்துக்காக வேண்டி என்னைக்காவது, அதாவது ஸலவாத்துங்கிற பேர்ல வந்துருது. இதுக்கு முன்னாடி உண்டான நபிமார்கள், சென்ற நபிமார்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம துவா செய்யணுமே. வாழ்நாளில் ஒரு தடவை கூட செய்யலையே. நம்ம இந்த ரமலானை நம்ம அதுக்கெல்லாம் பயன்படுத்துறோமா இல்லையா? அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், இறைவா எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ரமலான் மாசத்துல அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணாங்களா இல்லையா? கேளுங்க, இந்த துவாக்களை கேளுங்க. உரைகளை கேட்பதை விட இது மாதிரியான சுயமாக பிரார்த்தனையில ஈடுபடுறது இருக்கிற. நம்முடைய தகப்பனார் மூத்தா போயிருப்பார். தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி என்ன? நீ தகப்பனை நினைக்கிற 2 வருஷம் நினைப்ப மூத்தா போனவர்களை, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 2 வருஷம் என்ன செய்வாங்க? அப்படி மனம் முருகி, அதுக்கப்புறம் என்ன 5 வருஷத்துல தகப்பனுடைய சிந்தனையும் நம்ம கபரை கட்டிடுவோம், தாயினுடைய சிந்தனைக்கும் கபரை கட்டிடுவோம். அவங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம துவா செய்யணும் இல்ல? ரப்பனா ஃபிர் லனா அல்லாஹ் சொல்றான்ல, ஈமானோடு முந்தி சென்றார்களே, ஈமானுடைய செயல்பாடுகள் அவர்கள்ட்ட இருந்துச்ச, அவங்க முந்தி சென்றார்களே, அவர்களை இறைவா மன்னிப்பாயாக. என் குடும்பத்தில் இன்னைக்கு நான் மார்க்கத்தை பேசுறேன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை நான் படிக்கிறேன்னு சொன்னா, கொஞ்சமாவது ஈமான் கிட்ட ஒட்டி இருக்குன்னு சொன்னா, இவரு காரணம், இவரை மன்னிப்பாயாக, அவரு காரணம், அவரை மன்னிப்பாயாக. இதெல்லாம் விரிவாக நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு நேரம் தானுங்க இது. லைலத்துல் கத்ருடைய நேரங்கிறது அதுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் அதிகமாக கேட்கத்தானே செஞ்சாங்க. அதனால இந்த ரமலானில் இது மாதிரியான நேரங்கள்ல நம்ம குடும்பத்தார்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துவா செய்யணும். ஊரார்களுக்கு அதிகமாக துவா செய்யணும். அதே மாதிரி இப்ப நம்ம இது மாதிரியான நிகழ்ச்சிகள் உட்கார்ந்துருக்கிறோம்ல, இதனுடைய பின்புலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தினுடைய உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும். ஏன்னா இது மாதிரியாக கேட்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் இப்ப நம்மளாக ஒரு முயற்சி பண்ணல. நம்ம கூட கொஞ்சம் தூரமா உட்கார்ந்து இருப்போம். பின்னணியில் பள்ளிவாசல் உருவாயிருக்கா, அந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு எத்தனையோ பேர்த்தினுடைய உழைப்பு இருக்கும். அவர்களுக்காக வேண்டி துவா செய்யணும். உதாரணமா இந்த பள்ளிவாசலுடைய பல பேர்த்தினுடைய உழைப்பு இருக்கதானே செய்யும். இன்றைக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னா பல பேர்த்தினுடைய முயற்சி இருக்கதானே செய்யும். இந்த நிகழ்ச்சிகளை துவக்கி விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கதானே செய்வாங்க. நேற்று கூட நம்ம சொல்லத்தானே செஞ்சோம். அகமது பாய் சொன்னோம். அகமதுங்கிற யார்? அது அகமது தான். ஆமா, அகமது பாயை சொன்னா. அதே மாதிரி ஹனீஃபா பாய், இவங்களுக்கெல்லாம் நம்ம துவா செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னது? நாம செய்யக்கூடிய இதுதான். அவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன் நம்ம அடைக்க போறோமா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. அதனால இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்கிறனா இதை சொல்றேன். வேற இடத்துல இருந்து அவர்கள் நம்ம என்ன செய்வோம்? சுட்டி காட்டுவோம். இந்த நன்றி உணர்வுலாம் நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு எப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்றி வருதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம மேல அருள் பாலிப்பான்.
அந்த அருளுக்குரிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இன்றைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.